நம்ம சிஎஸ்கே அணியில் ஒவ்வொரு வீரர்களாக இப்போ வந்து ஜாயின் ஆகிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் நம்ம வந்து பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தலத்தோனி ருத்ராஜ். இவங்க எப்போ வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேவின் முக்கியமான பயிற்சியாளர்கள் எல்லாருமே வந்து ஜாயின் ஆகிருக்காங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃப்ளமிங் வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ சிஎஸ்கேவின் முக்கியமான பயிற்சியாளர்கள் எல்லாருமே வந்து லேண்ட் ஆகிருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜீவ், அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீகாந்த், மது, டாமி அப்படின்னு இந்த 4 பேர் வந்து இப்போ லேண்ட் ஆகிருக்காங்க. இப்போ நைட்டு தான் வந்து லேண்ட் ஆகிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 மணி போல் தான் இவங்க வந்து லேண்ட் ஆகிருக்காங்க. இந்த அப்டேட்டை நம்ம சிஎஸ்கே தான் தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பயிற்சியாளர்கள் எல்லாருமே வந்து லேண்ட் ஆகிட்டாங்க. அடுத்து நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பியான அப்டேட் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அப்டேட்டை நம்ம சிஎஸ்கேக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து கன்ஃபார்மான அப்டேட்டாக தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சுரேஷ் ரெய்னா பேக் டு சென்னை அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம சென்னையோட பயிற்சியாளராக வந்து வரப்போறாராம். அதுக்கான ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னும் 2-3 நாளில் நம்ம சென்னையில் வந்து லேண்ட் ஆக போகிறாராம் சுரேஷ் ரெய்னா. பேட்டிங் அது மட்டும் இல்லாமல் ஃபீல்டிங் இந்த ரெண்டோட அசிஸ்டன்ட் கோச்சாக வந்து இருக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் சுரேஷ் ரெய்னா கன்ஃபார்மாக சென்னையில் வந்து இருக்கணும் அப்படின்னு. அதை நிறைவேற்றுற விதமாக நம்ம சிஎஸ்கே இவரை பயிற்சியாளராக சிஎஸ்கே டீமுக்குள்ள வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. நம்ம ரெய்னா வந்தால் போதும் பேட்டிங் அது மட்டும் இல்லாமல் ஃபீல்டிங் அப்படின்னு எல்லாத்துலேயுமே மாஸ் சம்பவங்களை நம்ம சிஎஸ்கே வீரர்கள் வந்து பண்ண முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரெய்னா வர்றது நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சுரேஷ் ரெய்னா சிஎஸ்கேவின் பயிற்சியாளராக வரப்போகிறதா இருக்கட்டும், நம்ம சுரேஷ் ரெய்னா வந்தால் என்னென்ன சம்பவங்களை பண்ண முடியும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிஞ்சுருங்க.